அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு போன ஆண்டை விட இந்த ஆண்டு எவ்வளவு மழைப்பொழிவு இருந்தது? தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா முடிய போதில்ல தமிழகத்துல ஏன்னா அது ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து அது முக்கியமா இருக்கும். அதனால வந்து எவ்வளவு போதுமான மழை இருந்தது? மாவட்ட வாரியான தரவு கூட இதுல இருக்கு, சேர்க்கல. பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து இயல்பு நிலை அப்படின்றது தமிழகத்திற்கு 33 சென்டிமீட்டர். நமக்கு பதிவானதும் அந்த அளவை ஒட்டி தான் 33 சென்டிமீட்டர் தான். ஆனா அந்த இயல்பிலிருந்து விலகல்னு பாத்தீங்கன்னா ஒரு -1%. ஆனா அது வந்து இயல்பு நிலையாகத்தான் கருதப்படுகிறது. சென்னை கேட்டீங்க இல்லையா, தமிழக இது வந்து தென்மேற்கு பருவமழை குறித்த தரவு. சென்னை டிஸ்ட்ரிக்ட்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை 2025 நமக்கு இயல்பை விட அதிகம், அதாவது +29% பதிவாயிருக்கு. ரியலை அதாவது நார்மல் இயல்பு அப்படின்றது 45 சென்டிமீட்டர். நமக்கு கிடைத்த மழை பதிவு 58 சென்டிமீட்டர். அடுத்த கேள்வி மேக வெடிப்பை பத்தி. ஏன்னா இப்போ நம்ம அதை கணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இப்ப நீங்க வந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள சூழல்ல அந்த மேக வெடிப்பு எந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம்? மேக வெடிப்பு இல்ல கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்றது வழக்கமா வந்து அது மலைப்பாங்கான பகுதிகளில் தான் பெய்யும்ன்ற ஒரு கருத்து இருக்கு. ஆனா டெபினிஷன் படி அதற்கான ஒரு டெபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்திலே 10 சென்டிமீட்டர் அளவு மழை பொழிவு இருந்தால் அது வந்து மேக வெடிப்பு. அது எப்ப வேணும்னாலும் நடக்கலாம், எந்த இடத்துல வேணும்னாலும் நடக்கலாம். அதனால அது தண்டர்ஸ்டார்ம் லைக் அந்த கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ்ல இருந்து கூட நமக்கு அந்த மழை கிடைக்கலாம். இந்த டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே அது அந்த டெர்மினாலஜி யூஸ் பண்றோம். மேடம் ஏன் மேடம் இன்னுமே வந்து ஒரு துல்லியமான முறையில நம்மளால கணிக்க முடியறது இல்லை? ஏன்னா ஒவ்வொரு முறையுமே ஒரு சொல்லும்போது மாத்தி மாத்தி வருது. அது தனியார் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே இதனால வந்து நம்ம எதிர்பார்த்த மழை வரும்னு நினைக்கும் போது வர்றது இல்லை. இது என்ன காரணம்னால வந்து இதாகுது? நமக்கு அதனால டெக்னாலஜி என்ன வரலையா? இதற்கு முன்னால கூட எனக்கு முன்னாடி இருந்தவங்க கூட எல்லாருமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. டிராபிக்ஸ் அப்படின்ற அந்த டிராபிக்கல் ரீஜன்ல இந்த மாதிரி ரொம்ப துல்லியமா வில்லிவாக்கத்துல மழை பெய்யும், அம்பத்தூர்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னும் ரொம்ப சேலஞ்ச் தான். இயற்கை வந்து நம்ம இயற்கையா தான் பார்க்கணும். ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியும், மற்றபடி 100% அக்யூரசி. வெப்பசலனம் எப்படி மேடம் இருக்கு? கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட சென்னையில் வந்துட்டு மிதமான மழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்த நேரத்துல மிக கனமழை கூட ஓரிரு இடங்கள்ல பதிவானது. நம்ம வந்து மிக கனமழைக்கான எச்சரிக்கை கூட நம்ம சென்னையில கொடுக்கல. ஒரு சில நேரங்கள்ல அப்படி ஆகும், ஏன்னா அந்த குவாண்டம் நம்மளால சொல்ல முடியாது. ஆனா நௌகாஸ்ட்ல நம்ம கவர் பண்ணிருப்போம். அந்த மேகம் உருவாகும் பொழுது நௌகாஸ்ட்ல மாடரேட் தண்டர்ஸ்டார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இன்டென்ஸ் தண்டர்ஸ்டார்ம்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஒரு சுழற்சி சமயத்துல ஓரளவுக்கு நிறைய மழை பதிவாகிறது கரெக்டா சொல்றோம். குறிப்பிட்ட இடத்துல சொல்றது அப்படின்றது அகைன் இல்ல மேம், குறிப்பிட்ட இடம் அப்படின்னு நாங்க கேட்கல மேம். சென்னைக்கு பொதுவாவே நம்ம மிதமான மழை இரவு நேரங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். பட் சென்னையிலே குறிப்பா ஒரு 10 இடங்களுக்கு மேல கனமழை மிக கனமழையும் பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து கடந்த சில ஒரு 15 நாட்களாகவே நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த காரணம் என்ன மேம்? ஏன் நம்ம கொடுக்க முடியல? ஏன்னா அடுத்தடுத்து அந்த கீழடுக்கு சுழற்சிகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த நார்த் சவுத் ட்ரஃப் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தது. ஸோ அதுவும் அந்த மேகக்கூட்டத்தோட அமைப்பு வந்து டக்குன்னு மூவ் ஆகி உங்களுக்கு குறிப்பிட்ட இடங்கள்ல நல்ல மழை கொடுக்கும். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்.